சிவில் சப்ளை எழுச்சி செய்திகள். வணக்கம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக கடுமையான பணியாளர் பற்றாக்குறை நிலவி வருவதாக தொழிற்சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக ரேஷன் கடைகள், கிடங்குகள், நவீன அரிசி ஆலைகள் மற்றும் மண்டல அலுவலகங்களில் பணிச்சுமை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பருவகால கொள்முதல் பணியாளர்களின் பணி நிரந்தரம் உரிய காலத்தில் மேற்கொள்ளப்படாததே இந்த நிலைக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியாளர் பற்றாக்குறையால் அலுவலக ஊழியர்கள் கூடுதல் நேரம் பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இதன் விளைவாக மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை அவர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். அமுதம் அங்காடிகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஒரே நேரத்தில் 2 அங்காடிகளின் பொறுப்பை கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், அவசர தேவைகளுக்கு கூட விடுப்பு எடுக்க முடியாத நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நவீன அரிசி ஆலைகளில் 3 ஷிப்டுகள் இயங்க வேண்டிய நிலையில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் சில ஆலைகளில் ஒரு ஷிப்டை நடத்துவதற்கே சிரமம் ஏற்பட்டு வருகிறது. அதேபோல் பல கிடங்குகளில் தர ஆய்வாளர் மட்டுமே பணிபுரியும் சூழல் நிலவுகிறது. பொதுவிநியோக பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களே ஆவணங்கள் தயாரித்தல், கேட்பாஸ் வழங்குதல், பாயிண்ட் கிளார்க் பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் அலுவலக தேவைகளுக்காக வெளியே சென்று வருதல் உள்ளிட்ட கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது. பணிச்சுமையின் காரணமாக சில மண்டலங்களில் பணியாளர்கள் உயிரிழந்த சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பணியாளர் பற்றாக்குறையால் அலுவலகங்களில் பணியாற்றும் இளநிலை உதவியாளர்கள் ரேஷன் கடைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதனால் அலுவலக பணிகளும் பாதிக்கப்பட்டு மீதமுள்ள ஊழியர்களின் பணிச்சுமை மேலும் அதிகரித்துள்ளது. 8 மணி நேர வேலை என்ற நிலையை தாண்டி பல மண்டல அலுவலகங்களில் ஊழியர்கள் தினமும் 10 மணி நேரத்திற்கும் அதிகமாக பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. உரிய காலத்தில் கொள்முதல் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாததன் விளைவாக மாநிலம் முழுவதும் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாளர் பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பிரச்சினைக்கு தமிழ்நாடு அரசும் கழக நிர்வாகமும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொள்முதல் பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதேபோல் கூடுதல் நேரம் பணியாற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொதுத்தொழிலாளர் சங்கம் செயடியும் முன்வைத்துள்ளது. இதுவரை சிவில் சப்ளை எழுச்சி செய்திகள். இச்செய்தியை தொடர்ந்து பார்க்க லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம்.